ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்திரிக்காய் பொரியல் பண்ணால் இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு. ஒன்று இங்கே பாருங்கள் எவ்வளோ இது வந்து ஊதா நீல கத்திரிங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதில் நல்லா கொத்து கொத்தாக தான் காய்க்கும் இந்த காய். அவ்வளவும் கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். இந்த ஒரு செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நம்ம மாடித்தோட்டம் சின்னதாங்க, ஆனால் காய்க்கு நம்ம மாடி தோட்டத்தில் பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் காய் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நமக்கு தான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை ஆச்சுன்னு நமக்கு ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கோங்க. பெருசாக நம்மளது பெருசே இல்லைங்க மாடி தோட்டம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஒரு செடியிலேருந்தே நம்ம எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ஊதாவிலே ஊதா குண்டு கத்திரிங்க. இது ஊதா நீல கத்திரி. அது வந்து பாருங்கள் ஊதா குண்டு கத்திரிங்க. இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்த்து அது சமைச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. சின்னதாக இருக்குது. இந்த பாவக்காய் நான் விதைக்கி விட்டுருக்கேங்க. இது விதைக்கி விட்டேன். எனக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால மீதி சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் முத்துற ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரு குட்டி வெள்ளை கத்திரிக்காய் பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். செடியிலே பழுத்துருக்கு. கட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெண்டைக்காய் பாருங்கள். விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான். இந்த குண்டு பருவன் வெண்டை ஒரு 4 விதை விட்டுருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து விதையானோன்னு நான் கொடுத்துட்றேன். நம்ம செண்பக பூ பாருங்கள். இன்றைக்கி நான் பூ பறித்தேன். அது ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். எப்பயுமே பாருங்கள் மொட்டுக்கள் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மொட்டுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம பராமரிப்பில் தாங்க இருக்குது. நம்ம செடியை பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. செண்பகப்பூ உண்மையாக சீசன்லாம் இல்லைங்க. சீசன் சொல்கிறதெல்லாம் சும்மா. அவ்வளோ காய் கொடுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் ஃபஸ்ட் டைம் ஃப்ளவருக்கு எடுத்திருக்காங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக ஃப்ளவர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி குட்டி குட்டி பிஞ்சாகவும் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பிஞ்சு பாருங்கள், குட்டி குட்டியாக பிஞ்சும் இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ பிஞ்சுகள் எடுத்திருக்கு. ரொம்ப பார்க்க அவ்வளோ கண்கொள்ளாக இருக்குங்க. இந்த ஒரு கொத்தில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகளும் எவ்வளோ மொட்டுக்களும் இருக்குது பாருங்கள். பூக்களும் செம்மையாக இருக்குங்க பார்க்க. கூடவே ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், நம்ம நாற்றாக கொடுத்துருந்தோம். அது நாற்று யாரும் வாங்கலைன்ட்டு தான் பாருங்கள். அதிலே நல்ல ஒரு 2 கத்திரிக்காய் வந்திருக்கு. சங்கவி இங்கே பாருங்கள் 2 கத்திரிக்காய். இதையும் பறிச்சிடும். தக்காளி வந்து இப்போ தாங்க ஒன்று ஒன்றா பழுக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. மதனப்பள்ளி தக்காளி நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சின்ன செடியாக இருந்தாலும் இங்கே பாருங்கள். இதுதான் நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற விதைகள் எல்லாம் இது மாதிரியான விதைகள் தான். நம்ம செடியில் பக்காவாக இருக்கிற விதைகள் தான் நம்ம கொடுக்குறோங்க. நல்லா பழுத்துருச்சு. எவ்வளோ சைஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையால் பிடிக்க முடியாத அளவுக்கு சைஸ். அவ்வளோ சைஸ், நல்ல சைஸான ஒரு கத்திரிக்காய் விதை தான் கொடுக்குறோம். இது நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃப்ரீ தாங்க. அடுத்தது இந்த செண்பகப்பூ பாருங்கள், மொட்டுக்கள் பாருங்கள். இது டெய்லியும் பூக்கிறது. காலைல பறிச்சாச்சு. இது பாருங்கள், இது நாளைக்கு பூக்கிறது. மொட்டுக்கள் பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். நீங்கள் எந்த பிரான்ச்சஸ் எடுத்தாலும் மொட்டுக்கள் உங்களுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள், மொட்டுக்களுக்கு பஞ்சம் இல்லைங்க. அவ்வளோ மொட்டுக்கள். இது வந்து ஸ்வீட் லெமன்.
ஸ்வீட் லெமனில் பழுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கொத்து கொத்தாக காய் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் அப்படிதாங்க பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு கத்திரிக்காய் வெரைட்டி. நம்ம பழுக்க வச்சு நம்ம அதிலிருந்து விதையை எடுத்து தான் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுக்குறோம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள், நிறையா மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதுங்களா? மேலே நிறையா மொட்டுக்கள் இருக்குது. அங்கே பாருங்கள், அது கூடவே ஒரு காய் கூட இருக்குது. ஸோ நிறையா இந்த வாட்டி ஃபேஷன் ஃப்ரூட் நிறையா மொட்டுக்களும் பூக்களும் புது துளிர்களும் எடுத்துகிட்ருக்கு. பார்க்கவே கண்கொள்ளாக இருக்குது. முள் கத்திரிக்காங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். முள்ளுனா சும்மான முள் இல்லை, சரியான முள்ளாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அந்த கத்திரிக்காயில் எவ்வளோ முள்ளுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்கள் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்குது பாருங்கள். பேருக்கு ஏற்ற மாதிரி இதுக்குங்க. ஒரு தக்காளி இப்போ பழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தக்காளி மட்டும் இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொன்றா நம்ம செடியில். நல்லா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அத்தி பாருங்கள், அத்தி நம்ம சின்னதாக வச்சுருப்போம். எவ்வளோ பெருசாக எவ்வளோ செழிப்பாகவும் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்ங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது. சங்க, இது என்ன பிளான்ட் இது? வசம்பு. ஓ, வசம்பா இது? இது எதுக்காக பயன்படுது? இது குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. நியூ பார்ன் பேபிலேருந்து எல்லாத்துக்குமே ஊற்றுவாங்க. ஓகே. விளக்கில் காட்டி வச்சு வயிறு வலிச்சா இந்த கிழங்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு கீழே கிழங்கு இருக்கும். ஓகே. கிழங்கு தான் உரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதை நம்ம கட் பண்ணி பீரோலலாம் வச்சோன்னா வீட்டில் பூச்சியெல்லாம் வராது. ஓகே. இந்த பீரோவில் ஏதாச்சும் காக்ரோச்லாம் இருந்துச்சுன்னா வராது. இது பாருங்க, இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மாடி தோட்டத்திலே நம்ம வச்சுருக்கோம். நல்லா பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இட்லியாக குண்டு குண்டாக பூத்துட்ருக்கு பாருங்கள். இதுதான் செடி பீன்ஸில் ஊதா செடி பீன்ஸு பாருங்கள், விதைகள். ஸோ இதுவும் நம்ம இது கொடுத்துருக்கோம். நிறையா விதைகள் எடுத்து வச்சுருக்கோம், கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு தக்காளி குட்டியாக, இதெல்லாம் செரி தக்காளிங்க. இது பாருங்கள், பேருக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம விதைக்க விடலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து சுரினாம் செரி பாருங்கள். மொட்டுக்களும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல, அதனால் காய் காய்க்கல. இப்போ பாருங்கள் எவ்வளோ காய்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறையா காய் காய்ச்சிருக்குங்க இந்த முறை. ஏன்னா நம்ம வந்து இது காற்று இங்கே அதிகங்க, அதனால் சரியாக போன முறை நம்ம வந்து கட்டாமல் விட்டுட்டனால செடி வந்து பூக்கள் எல்லாமே கொட்டிடுச்சு. இந்த முறை நிறையா பூக்கள் எடுத்திருக்கு, அதே சமயம் நல்லா காயும் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், தக்காளி பாருங்கள், எல்லாமே அடுத்த வாரம் கண்டிப்பாக இது எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிரும். காய் செங்காயாக மாறிட்டுருக்கு. நல்லா மதனாப்பள்ளி தக்காளிங்க, நாட்டு தக்காளி நல்லாவே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதில் இருக்க கத்திரிக்காய் பறிச்சுக்கோ. இது முழுத்த கத்திரிக்காய் தாங்க. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், இதுலேயும் ஒரு விதைக்கு விட்டுருக்கேன். நல்லா முத்தின காயாக விட்டுருக்கேன். முத்தின காயாக விதைக்கு விட்டுருங்க. அதிலேருந்து நம்ம விதையை தான் கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. இது வந்து நெல்லிக்காங்க, எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன பிளான்ட்டாக வச்சோம், ஒரு தடையும் இல்லாத மாதிரி வச்சோங்க. இப்போது பாருங்கள் எவ்வளோ தடைகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது பாவக்காய் வந்து பந்தல் போடாமல் விட்டாச்சுங்க, அதனால் இப்போ தான் குச்சி வச்சுருக்கோம், ஏறுது. இது அப்படியே படர்ந்துருச்சு. இன்னொரு அப்டேட்ஸுங்க, நம்மளோட நெய் மிளகாய் பாருங்கள். நெய் மிளகாயில் மொட்டுக்கள் வைக்குதுங்க, பூக்களும் வச்சிட்ருக்கு.
இந்த நெய் மிளகாய் நம்ம செடியிலே நம்ம காய்ச்சி எடுக்கிறோம். அவரைக்காய் நமக்கு எப்பயும் கொடுக்கும், இந்த முறை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கு அவரைக்காய். பாருங்கள் நிறையா பூக்கள் இருக்குது, இது கொடுத்துட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள் கொத்தவரங்காவும் விதைய ஆயிடுச்சுங்க, எல்லாமே நல்லா காஞ்சிச்சு செடியிலே. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நெய் மிளகாய் வந்து விட்டது. இங்கே பாருங்கள் ரெட் கலர் நெய் மிளகாய் தெரியுதுங்களா? நிறையா பாருங்கள் மாடி தோட்டத்தில் நெய் மிளகாய் நம்ம முதல் நெய் மிளகாய் எடுத்தாச்சு. மொட்டுக்களும் பூக்களும் நிறையவே இருக்குது நம்ம செடியில். ஒரு நெய் மிளகாயும் காய்ச்சி ஒரு பிஞ்சு வச்சிருச்சுங்க. புதினாங்க பாருங்கள் செழிப்பாக நம்ம கட் பண்ண விட நிறையா அடர்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. கிரேப்ஸுங்க, கிரேப்ஸு பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டுமே இதில் வச்சுருக்கோம். கிரேப்ஸ் இப்போ தான் நல்லா துளிர ஆரம்பிச்சிருக்கு, கொடியும் பிடிச்சிருக்கு. கிரேப்ஸும் கொடி பிடிச்சி ஏற ஆரம்பிக்குது. கயிறு கட்டணுங்க, இழுத்து கயிறு போட்டு வச்சுருக்கோம், இன்னும் இழுத்து கட்டணும். ஒரு சுரைக்காய் பாருங்கள், ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வர சைஸ் தாங்க இருக்குது. ஆனால் பிஞ்சுகளை பாருங்கள், பிஞ்சுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க நம்ம மாடி தோட்டத்தில். இங்கே பாருங்கள் சின்ன காயாக தான் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இது காய் சின்னது தாங்க, ஏன்னா நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். என்னன்னா பாருங்கள் ஒரு சின்ன இதில் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது, அதனால் அதோட சத்துக்கள் பாருங்கள் நிறையா பிஞ்சுகள் இருக்குங்க. நம்ம நல்லா பராமரித்தா நிறையா பிஞ்சுகள் எடுக்க, அதுக்கு சத்துக்கள் பத்தலை, அதனால் காய் சிறுசாக இருக்குது. அடுத்த முறை இதுக்கு நிறையா உரம் கொடுக்கணும். இப்போ கொடுத்தோன்னா மறுபடியும் மொட்டுகள் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும். கீழே வர என்னங்க பாருங்கள், அங்கே பாட்டு வச்சுருக்கோம், இதெல்லாம் காய் இருக்குது. அங்கே இங்கே முருங்கை மரம், கீரை எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நான் போய்ட்டு இப்போ கட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ நான் போட பார்க்குறேன். இதோட இந்த மாடித்தோட்ட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.